சாதிக்காதவங்களை விட சாதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் துன்பங்கள் அதிகமாக வரும். பரிசுத்தமா வாழணும்னு நினைக்காதவங்களுக்கு பிரச்சனை அதிகமா வராது. பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை வரும். எப்ப நீங்க நீதியா வாழணும், எப்ப நீங்க உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்பதான் உண்மையை குறிச்ச போராட்டம் அதிகமா இருக்கும். பிசாசு அப்பதான் போராடுவான். ஆனா நீங்க உடனே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆமா, நம்ம இப்படி செய்ய போறதுனால தானே, நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வம்படியா இழுத்து நம்ம செய்ய போறதுனால தானே பிரச்சனை. நம்ம கொஞ்சம் ஒதுங்கி நிற்கலாம், நம்ம கொஞ்சம் தள்ளி நிற்கலாம். இந்த மாதிரி பிசாசு உங்கள்கிட்ட பேசிட்டே இருப்பான். ஒதுங்கி நெல்லு, ஒதுங்கி நெல்லு. நீ போர்லன்னா அந்த இடத்துல, இந்த இடத்துல அவமானம் உனக்கு வந்திருக்குமா, இந்த இடத்துல உன்னை இது பண்ணியிருப்பாங்களா, நீ என்ன பண்ணனா, அதனால தானே உனக்கு இவ்வளோ அவமானம், அதனால தானே இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான். நீங்க ஒரு நாளும் சத்துருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே கூடாது. ஏன்னா நீங்க அடைய போடுகிற மேன்மை ரொம்ப பெருசு, நீங்க அடைய போடுகிற உயர்வு ரொம்ப பெருசு. இது அற்பம், இது சொற்பம். இப்ப புரிஞ்சுக்காதவங்க 5 வருஷம் தாண்டி புரிஞ்சுக்குவாங்க, இப்ப புரிஞ்சுக்காதவங்க 10 வருஷம் தாண்டி புரிஞ்சுக்குவாங்க. ஆனா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு காலம் வரும்.